நண்பர்களே, நீங்க சமீபத்துல கடைசியா எப்ப அழுதீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அது ஒரு சோகமான ஒரு காரணத்தினாலும் இருக்கலாம், அல்லது ரொம்ப அதிகமான ஒரு சந்தோஷத்துடைய காரணமாகவும் இருக்கலாம். அழுது முடித்த பிறகு உங்களுடைய மனது ரொம்ப இதமா, ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகுறத உணர்ந்திருக்கீங்களா? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நாமெல்லாம் ஏன் அழறோம்? அழறது உடலுக்கு நல்லதா? இந்த வீடியோல நாம கண்ணீர் எப்படி உருவாகுது, கண்ணீர்ல என்னென்ன பொருட்கள் எல்லாம் கலந்திருக்கு, கண்ணீர்ல எத்தனை வகையான கண்ணீர் இருக்கு, மனிதர்களை தவிர வேறு உயிரினங்களுக்கு கண்ணீர் உருவாகுமா, இது போன்ற பல சுவாரஸ்யமான அறிவியல் தகவல்களை விவரமா தெரிஞ்சுக்கலாம். நாம பொதுவா நினைச்சிட்டு இருப்போம் அழும் போதோ அல்லது சிரிக்கும் போதோ தான் கண்கள்ல கண்ணீர் உருவாகுது அப்படின்னு. ஆனா அப்படி கிடையாதுங்க. எப்போதுமே நம்மளுடைய கண்கள்ல கண்ணீர் ஒரு லேயர் மாதிரி இருந்து கொண்டே இருக்கும். இத டியர் ஃபிலிம், கண்ணீர் படலம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு முறை கண்களை சிமிட்டும் போதோ இந்த கண்ணீர் படலம் கார்னியா முழுவதும் சமமாக பரவி கண்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் ஈரத்தன்மையும் கொடுக்குது. இப்படி கண்கள்ல உள்ள இந்த கண்ணீர் படலத்துல மொத்தம் 3 அடுக்குகள் இருக்கு. வெளிப்புறமாக இருப்பத ஆயில் லேயர் அப்படின்னும், நடுவுல இருப்பத வாட்டரி லேயர் அப்படின்னும், உள்புறமாக இருப்பத மியூக்கஸ் லேயர் அப்படின்னும் சொல்லுவோம். கண்ணீர்ல உள்ள எண்ணெய் தன்மைக்கு காரணம் மைபோனியம் கிளான்ஸ் எனப்படும் ஒரு விதமான சுரப்பிகள். இவை கண் இமைகள்ல முடிகள் இருக்கும் இல்லையா, ஐலாஷஸ், அந்த இடத்துல உட்புறமாக அமைஞ்சிருக்கும். மேலிமையில குட்டி குட்டியா நீளமா சுமார் 25ல இருந்து 45 மைபோனியம் சுரப்பிகளும், கீழிமையில சுமார் 20ல இருந்து 30 மைபோனியம் சுரப்பிகளும் இருக்கு. இவைதான் இந்த ஆயில சுரக்கும். கண்ல உள்ள கண்ணீர் சீக்கிரம் உலர்ந்து ட்ரை ஆகாம இருக்க இந்த எண்ணெய் தன்மை உதவுது. கண்ணீர் படலத்துல உள்ள 2வது அடுக்கு வாட்டரி லேயர், நீர் படலம். இதை உற்பத்தி செய்வது லாக்ரிமல் கிளான்ஸ் எனப்படும் கண்ணீர் சுரப்பி. இவை கண்களுடைய வெளிப்புற ஓரத்துல புருவத்துக்கு கீழே இருக்கு. இதுல உள்ள அசினார் செல்கள் உற்பத்தி செய்கின்ற திரவத்தை தான் லாக்ரிமல் ஃப்ளூயிட். அதுல பெரும்பான்மையாக இருப்பது தண்ணீர், மேலும் சோடியம், பொட்டாசியம், குளோரைட், பைகார்பனேட், மெக்னீசியம், கால்சியம், இது போன்ற எலக்ட்ரோலைட்ஸ் உப்புகளும் இருக்கும். அதனாலதான் கண்ணீர் உப்பாக இருக்கு. நிறைய அமினோ ஆசிட்களும் புரோட்டீன்களும் 60 விதமான மெட்டபாலிக் பொருட்களும், பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய லைசோசைம் என்ற என்சைமும், கண்கள்ல இன்ஃபெக்ஷனை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடிய IgA என்ற வகையான ஆன்டிபாடியும் நிறைய இருக்கு. கண்ணீர் படலத்துடைய உட்புறமாக இருக்கக்கூடிய 3வது அடுக்கு மியூக்கஸ் லேயர். இது பிசுபிசுப்பா வழவழப்பு தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இத கண்ணுடைய வெண்படலம் எனப்படும் கன்ஜங்டிவால உள்ள குளோபட் செல்கள் உற்பத்தி செய்யுது. கண்ணீர் கார்னியா மேல ஒரு கோட்டிங் மாதிரி எப்பவுமே ஈவனா பரவி இருக்க இந்த பிசுபிசுப்பு தன்மை உதவுது. இப்படி 3 இடங்கள்ல உருவாகக்கூடிய இந்த தண்ணீர், கொழுப்பு மற்றும் மியூக்கஸ் இவையெல்லாம் ஒன்றா சேர்ந்து அதுல பல பொருட்களும் கலந்து கண்ணீராக கண்களை விட்டு வெளியில வருது. இது வரத்துக்கு அப்படின்னு தனியா ஒரு பாதை இருக்குங்க. இதை நாம டியர் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம கண்களுடைய ஓரத்துல ஒரு சிறிய துளை, ஒரு ஹோல் இருக்கும். இத பார்த்தாலே நமக்கே தெரியும். இத லாக்ரிமல் பங்க்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கண்ணீர் துளை. மேல இருக்கிற துளைய சுப்பீரியர் லாக்ரிமல் பங்க்டம் அப்படின்னும், கீழே இருக்கக்கூடிய துளைய இன்ஃபீரியர் லாக்ரிமல் பங்க்டம் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணுடைய முன்பகுதியில சேர்ந்த கண்ணீர் இந்த துளைகள் வழியாக நுழைந்து லாக்ரிமல் கெனால்ஸ் என்ற இந்த பாதை வழியாக வந்து மூக்குடைய ஓரத்துல இருக்கக்கூடிய லாக்ரிமல் சாக் எனப்படும் கண்ணீர் பையில சேமிக்கப்படுது. இந்த கண்ணீர் பை ஒரு ஓவல் வடிவத்துல சுமார் 15 மில்லிமீட்டர் நீளத்துல இருக்கும். எப்போ நமக்கு தேவையோ உடனே கண்ணீர் வருது இல்லையா, சோ அது வந்து இந்த பேக்ல ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்ட கண்ணீர் தான் முதல்ல வெளியில வரும். அதனாலதான் பார்த்தோம்னா சில பேர் ரொம்ப வேகமா தும்மும் போதோ அல்லது வாய அகலமா விரித்து கொட்டாவி விடும் போதோ அவங்களுடைய கண்கள் வந்து அப்படியே சுருங்கிடும் இல்லையா. சோ அப்படி சுருங்கும் போது கண்ணை சுத்தி உள்ள இந்த தசைகள் எல்லாமே வந்து அழுத்தம் கொடுக்கும். அந்த சமயத்துல இந்த லாக்ரிமல் பையில உள்ள கண்ணீர் உடனே வெளியேறும். நாம சாதாரணமாக அழும்போது இந்த கண்ணீர் பையில சேமித்து வைக்கக்கூடிய கண்ணீர் தான் வந்து முதல்ல வெளியேறுது. அதன் பிறகு தொடர்ச்சியா அதற்கு பிறகுதான் வந்து உருவாகுது.
ஆனா ஒரு லெவலுக்கு மேல போய் நம்ம ரொம்ப துக்கத்தினால கதறி அழுறோம் இல்லையா? சோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, இந்த கண்ணீர் பையில இருக்கக்கூடிய கண்ணீருமே வந்து காலியாயிடும். மறுபடியும் உருவாகக்கூடிய கண்ணீருமே வந்து அந்த பேக் ஃபுல்லா நிரம்பிடும். சோ இடம் பத்தாது. சோ அந்த சமயத்துல வந்து கண்ணீர் அளவுக்கு அதிகமாக வெளியிலே வருது. கண்ணீர் பையில நிரம்பி அதன் பிறகு அதற்கு கீழ தொடர்ச்சியாக உள்ள இந்த நேசோ லாக்ரிமல் டக்ட் என்ற இந்த பாதை வழியாக மூக்கினுடைய பின்புறத்துல இருந்து வெளியே வந்துடும். அதனாலதான் அதிகமா அழுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து மூக்கு ஒழுகும் இல்லையா? சோ அது என்னன்னா மூக்கின் வழியாக அந்த பேக்ல நிரம்பிய தண்ணீர் வந்து வெளியேறுது. அது மூக்குல இருக்கக்கூடிய சளியுடன் சேர்ந்து ரன்னிங் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூக்கு ஒழுகிறது நடக்குது. இப்படி கண்ணீர் வரக்கூடிய இந்த பாதையில அங்கங்க சில பேருக்கு அடைப்புகள் ஏற்படும். அதனால அவங்களுக்கு கண்கள்ல பிரச்சனைகளும் உண்டாகும். சிலருக்கு பார்த்தோம்னா அதிக கொலஸ்ட்ரால் அல்லது வைட்டமின் குறைபாடு இது போன்ற பல காரணங்கள்னால இந்த எண்ணெயை சுரக்கக்கூடிய மைபோனியம் சுரப்பிகள்ல அடைப்புகள் ஏற்படும். அதனால அந்த சுரப்பினால சரியா ஆயில சுரக்க முடியாது அல்லது சுரந்த எண்ணெய் கரெக்டா வெளியில வராது. இவங்களுக்கு ட்ரை ஐ பிரச்சனை ஏற்படும். அதனால கண்கள் எப்போதுமே உலர்வாகவும் எரிச்சலுடனுமே இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா அதிக அளவு கண்ணீர் சுரக்கும். இத வாட்டரி ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எபிஃபோரா. சிலருக்கு இந்த கண்ணீர் துளை அப்படின்ற லாக்ரிமல் பங்க்டா இந்த சிறிய ஓட்டையில அடைப்புகள் ஏற்படும். சிலருக்கு கண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய இந்த டியர் சாக் கண்ணீர் பையில இன்ஃபெக்ஷன் ஏற்படும். இத டாக்ரியோசிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேறு சிலருக்கு மூக்கின் வழியாக கண்ணீர் வரக்கூடிய அந்த பாதை நாசோ லாக்ரிமல் டக்ட் இந்த பாதையில அடைப்புகள் ஏற்படும். இப்படி கண்ணீர் வரக்கூடிய பாதைகள்ல ஏதாவது ஒரு இடத்துல அடைப்புகள் ஏற்பட்டா அவங்களுக்கு கண்கள்ல வலி, எரிச்சல், அதிகமாக தண்ணீர் வெளியேறுவது அல்லது நீர் கோர்ப்பது இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை அது உண்டாக்கும். சோ ஒரு கண் மருத்துவரை போய் பார்த்தா அவர் சில விதமான செக்அப் செய்து அதற்கான தகுந்த சிகிச்சையை வந்து செய்வார். சரி, இதுவரைக்கும் நாம கண்ணீர் எப்படி உருவாகுது, அதுல என்னெல்லாம் கலந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப நாம கண்ணீர்ல எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்னது கண்ணீர்ல வகைகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, கண்ணீர்ல மொத்தம் 3 வகைகள் இருக்கு. இத நாம பேசல் டியர்ஸ், ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ் மற்றும் எமோஷனல் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 விதமான கண்ணீருமே நம்மளுடைய கண்களுக்கும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. முதல் வகையான கண்ணீர் பேசல் டியர்ஸ். அதாவது நம்மளுடைய கண்கள்ல எப்பவுமே டியர் ஃபிலிம் கண்ணீர் படலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? சோ அவைதான் வந்து பேசல் டியர்ஸ். இது எதற்காக இருக்குன்னா கண்கள்ல எப்போதுமே ஒரு ஈரத்தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கும், கண்ல ஏதாவது தூசி அழுக்கு பட்டுச்சுன்னா இந்த தண்ணீர்ல அவை அடித்துக்கொண்டு கண்களுடைய ஓரத்துல வந்துரும். சோ இப்படி கண்ணை அடிப்படையா சுத்தம் செய்வதற்கும், அது மட்டும் இல்லாம கண்கள்ல படக்கூடிய ஒளி ரெட்டினா எனப்படும் விழித்திரையில சரியா பிரதிபலிப்பதற்கும் இந்த பேசல் டியர்ஸ் முக்கியமானது. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா சுமார் 1 ml இந்த அளவுல தான் இவை உற்பத்தி ஆகும். அவை நம்ம கண்கள்ல இருந்து கொண்டே இருக்கும். வயது ஆக ஆக இதனுடைய உற்பத்தி அந்த 1 ml அப்படின்ற அளவுமே வந்து குறைந்து கொண்டே வரும். சோ இப்படி அடிப்படையா எப்பவுமே கண்கள்ல இருக்கக்கூடிய கண்ணீர் தான் பேசல் டியர்ஸ். இரண்டாவது வகையான கண்ணீர் ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ், அனிச்சை கண்ணீர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அதாவது வெங்காயம் வெட்டும் போது அந்த வெங்காயத்துடைய நெடி அது பட்டுச்சுன்னா உடனே நம்ம கண்ணுல தண்ணீர் வருது இல்லையா? சோ அதற்கும் இந்த மிளகாயுடைய நெடி கண்கள் ஏதாவது பெருசா தூசி பட்டுச்சுன்னா இல்லைன்னா புகை அதிகமான புகை பட்டுச்சுன்னா இந்த மாதிரி சமயத்துல நிறைய தண்ணீர் வெளியில வரும் இல்லையா? சோ அந்த வகையான கண்ணீர் தான் வந்து ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ். இது எப்படி உருவாகுது அப்படின்னா கண்களுடைய பல பகுதியில டிஆர்பி சேனல்ஸ், டிரான்சியன்ட் ரிசெப்டார் பொட்டன்ஷியல் சேனல்ஸ் அப்படின்ற அயான் சேனல்கள் இருக்கும். இப்போ மிளகாயோ அல்லது வெங்காயத்துடைய சாரோ கண்ல படும்போது அது காரமான சூடான பொருள் அப்படின்னு கண்களுடைய நரம்புகள் ஆப்தால்மிக் நர்வ்ஸ் மூளைக்கு தகவல்களை கொடுக்கும். உடனே மூளை கண்ணீர் நரம்பு எனப்படும் லாக்ரிமல் நர்வ் வழியா இந்த லாக்ரிமல் சுரப்பிக்கு கண்ணீரை உற்பத்தி செய் அப்படின்னு கட்டளையிடும். இப்படி அதிகமான கண்ணீர் உடனே உருவாகிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய எரிச்சல், காரம், சூடு இது தரக்கூடிய அந்த பொருள் வந்து அந்த தண்ணீர்ல கரைந்து வெளியேறிடும். கண்ணும் குளிர்ச்சி அடையும். சோ இப்படி அவசர தேவைக்கு உடனே உற்பத்தி ஆகக்கூடிய கண்ணீரை தான் ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ் அப்படின்னு சொல்றோம். மூன்றாவது வகையான கண்ணீர் எமோஷனல் டியர்ஸ் அல்லது சைக்கிக் டியர்ஸ். இதை தமிழ்ல உணர்ச்சி கண்ணீர்னு சொல்லுவோம். அதாவது இதற்கு முன்னாடி நாம பார்த்த பேசல் டியர்ஸும் ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸும் எல்லா வகையான உயிரினங்களுக்கும் உருவாகும்.
அவை அதனுடைய கண்களை பாதுகாப்பாகவும் குளிர்ச்சியாகவும் வைப்பதற்கு உதவுது. ஆனா இந்த மூன்றாவது வகையான எமோஷனல் டியர்ஸ் அப்படின்ற உணர்ச்சி கண்ணீர் மனிதர்களுக்கு மட்டுமே உருவாகக்கூடியது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த 2 வகையான கண்ணீர்ல இருக்கக்கூடிய அந்த பொருட்களை தவிர இந்த உணர்ச்சி கண்ணீர்ல அதிகமான ஹார்மோன்கள், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய ஹார்மோன்களும் வலி நிவாரணி நேச்சுரல் பெயின் கில்லர்ஸும் அடங்கி இருக்கு. இந்த எமோஷனல் டியர்ஸ் உணர்ச்சி கண்ணீர் எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்மளுடைய மூளையில லிம்பிக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இங்க இருந்துதான் நம்மளுடைய அடிப்படையான உணர்வுகள் எல்லா எமோஷன்ஸும் உருவாகுது. அதாவது பயம், கோபம், சந்தோஷம், துக்கம், பாதுகாப்பு உணர்வு இவை எல்லாம் கண்ட்ரோல் ஆகுறது இந்த லிம்பிக் சிஸ்டம் பகுதியில இருந்து தான். இந்த லிம்பிக் சிஸ்டம் மற்றும் ஹைப்போதலாமஸ்ல இருந்து வரக்கூடிய நரம்புகள் லாக்ரிமல் சுரப்பியை கண்ட்ரோல் பண்ணுது. ஒவ்வொரு உணர்ச்சியின் போதும் இந்த நரம்புகள் தூண்டப்படுது. அதனாலதான் இந்த உணர்ச்சி கண்ணீர் உருவாகுது. இந்த எமோஷனல் டியர்ஸ் உணர்ச்சி கண்ணீர் மனிதர்கள்ல மட்டுமே உருவாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? சோ எதற்காக உருவாகுது, எப்படி நமக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நமக்கு ஏதாவது அடிபட்டுடுது, பெருசா அடிபட்டுடுது, நம்மளால வலி பொறுத்துக்கவே முடியல. ஆனாலும் நம்ம பல்ல கடிச்சிட்டு அந்த வலியை அப்படியே பொறுத்துட்டு இருந்தோம்னா வலி அப்படியே தான் இருக்கும். அந்த இடத்துல நாம வாய் விட்டு நல்லா அழுதோம்னா, சோ அந்த சமயத்துல உருவாகக்கூடிய இந்த எமோஷனல் டியர்ஸ்ல அதிக அளவு என்டார்பின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. இந்த என்டார்பின் அப்படின்றது ஒரு ஓபியாய்டு வகையை சார்ந்த ஹார்மோன். ஓபியாய்டு அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஹெரோயின் இந்த மாதிரி போதை பொருள்லாம் இருக்கு இல்லையா? சோ இந்த ஹெரோயின் போதை பொருள் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா அது போய் நரம்புகளை வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணும், மரத்து போக செய்யும். சோ அப்ப அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அடைஞ்ச மாதிரி ஒரு ரிலாக்ஸிங் ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த என்டார்பின் அப்படின்ற ஹார்மோன் என்ன பண்ணும்னா, நம்மளுடைய நரம்புகளை கொஞ்ச நேரத்துக்கு ஓரளவுக்கு மறுத்து போக செய்யும். சோ அதனால நமக்கு அந்த வலி குறைவதாக நம்ம ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா, வலிக்குது அப்படின்னு நம்ம அழும்போது அந்த இடத்துல லூசின் என்கெஃபாலின் அப்படின்ற ஒரு வகையான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இதுவும் நம்மளுடைய அந்த உணர்ச்சி கண்ணீர்ல அதிக அளவு உற்பத்தி ஆகுது. இதுவுமே மறுபடியும் ஒரு நேச்சுரல் பெயின் கில்லர், அதாவது இயற்கையான வலி நிவாரணி. நம்ம வலிக்குது அப்படின்னு அழும்போது இந்த வலி நிவாரணி இதை வந்து இயற்கையா நம்மளுடைய உடலே வந்து நமக்கு கொடுக்குது, மருந்து மாத்திரைக்கு பதிலா. அதே மாதிரி ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோனும் உருவாகுது. இந்த ஆக்சிடோசின் ஹார்மோனை நம்ம ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இந்த ஹார்மோன் நிறைய நாம சோகமாக இருக்கும் போதோ இல்ல அளவுக்கு அதிகமா சந்தோஷமாக இருக்கும் போதோ உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன். இது நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன். ப்ரோலாக்டின், அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் மற்றும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இந்த வகையான ஹார்மோன்களுமே வந்து நம்மளுடைய கண்ணீர் அந்த எமோஷனல் டியர்ஸ்ல கலந்து வருது. சோ அதனாலதான் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து வாய் விட்டு கதறி அழுது முடிச்ச பிறகு நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். சோ அதுக்கு எல்லாம் காரணம் இந்த நேச்சுரல் பெயின் கில்லர்ஸும் இந்த மாதிரியான ஹார்மோன்களும் நம்மளுடைய கண்ணீர்ல இருப்பதனாலதான். அதே மாதிரி பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப சோகமா இருக்கும் போது, ஸ்ட்ரெஸ்ஸா டென்ஷனா எதை பத்தியாவது யோசிச்சுட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை அதிக அளவுல சூடாகுது. சோ அந்த மூளையுடைய டெம்பரேச்சரை குறைப்பதற்காக நமக்கு அழுகை தேவைப்படுது. நம்ம அப்படியே வந்து சாபிங் அப்படின்னு சொல்லுவோம், விம்மி விம்மி அழும்போது வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் நம்ம நிறைய காற்றை உள்ள சுவாசிப்போம். அந்த ஃப்ரெஷ் கூலிங்கான ஏர் வந்து உள்ள போகுது. அவை வந்து நம்மளுடைய மூளையுடைய அந்த டெம்பரேச்சரை கூல் டவுன் பண்ணி மூளையை வந்து சூடாக்காம பாதுகாக்குது. ரொம்ப அளவுக்கு அதிகமா நம்ம சந்தோஷமா இருக்கும் போதும் அந்த சமயத்திலும் கண்ணுல இருந்து கண்ணீர் வரும் இல்லையா? சோ அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதே காரணம் தான். அளவுக்கு அதிகமா நம்ம சந்தோஷமா இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை ஒரு லெவலுக்கு மேல நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா நமக்கு மயக்கமே வந்துடும், நம்ம மூச்சையாகி விழுந்துடுவோம். இது ஹிஸ்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ நம்ம உடம்பு தாங்காது ஓவர் எக்ஸைட்மெண்ட், சந்தோஷத்தை. சோ அதை மறுபடியும் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த எமோஷனல் கண்ணீர் வந்து வெளியில வருது. அதிக சந்தோஷமா இருக்கும் போது உருவாகக்கூடிய அந்த உணர்ச்சி கண்ணீர்லயும் ஆக்சிடோசின் அப்படின்ற இந்த ஹார்மோனும் லியூசின் என்கெஃபாலின் அப்படின்ற இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பொருளுமே மறுபடியும் உற்பத்தி ஆகும். இவை நமக்கு வந்து ஒரு அந்த ரிலாக்ஸேஷன், ஓகே அதிகமா சந்தோஷப்படாத, நார்மலா ஆகு அப்படின்ற அந்த ஃபீலிங்கை, அந்த அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஃபீலிங்கை தரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அளவுக்கு அதிகமா துன்பமா இருக்கும் போதும் அளவுக்கு அதிகமா சந்தோஷமா இருக்கும் போதும் அதனாலதான் நமக்கு கண்ணீர் உருவாகுது. அந்த எமோஷனல் டியர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் நம்மளுடைய உடலையும் மனதையும் பேலன்ஸ் பண்ணி சமநிலையில இருக்க உதவுது.
இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு தியரி இருக்கு. அதாவது சோகமா இருக்கும்போது கண்ணீர் வருது ஓகே. ஏன் சந்தோஷமா இருக்கும்போதும் கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி இதற்காக ஒரு தியரி சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய இந்த ஹைப்போதலாமஸ் அப்படின்ற பகுதியினால அதிகமான துக்கம், அதிகமான சந்தோஷம் 2த்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதனால தான் 2 சமயத்திலுமே ஒரே சிக்னல்ல அது அனுப்புது. அதாவது நம்மளுடைய கண்ணீர் சுரப்பிக்கு ஓகே கண்ணீர நீ ரிலீஸ் பண்ணு. இந்த எமோஷன்ஸ நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற சிக்னல். இது ஒரு தியரி தான். மனிதர்கள தவிர வேறு எந்த விதமான உயிரினங்களுக்கும் இந்த எமோஷனல் டியர்ஸ் உருவாகிறது கிடையாது. பொதுவா நாம நெனச்சிட்டு இருப்போம், இந்த கொரில்லா அப்படின்ற மனித குரங்குக்கு வந்து உணர்ச்சி கண்ணீர் வருது. அது ஏதாவது ஃபீல் பண்ணும்போது கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது கிடையாதுங்க. அதுக்குமே வந்து வெறும் இந்த பேசல் டியர்ஸோ, ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸோ மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம சினிமாலலாம் பார்த்திருப்போம். சில பேர் கூட இந்த வளர்க்கிற யானையில கூட பார்த்திருப்பாங்க. யானைக்கு வந்து அப்படியே கண்ணீர் வந்துட்டே இருக்கும். அது ஏதோ ஃபீல் பண்ணுது. யானையுடைய குட்டி இறந்துச்சுன்னா வந்து உடனே அழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுவுமே உண்மை கிடையாதுங்க. நெறைய ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுடைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. யானைக்கு பார்த்தீங்கன்னா, அதோடைய கண்ல ஒரு சிறு பூச்சி எப்பவுமே போய் 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 டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த பூச்சியோட இரிட்டேஷன்ல இருந்து அத ரிமூவ் பண்றதுக்காக அந்த ரிஃப்ளெக்ஸ் டியர்ஸ் அந்த இடத்துல உருவாகுது. எமோஷனல் டியர் வந்து உருவாகுறது கிடையாது. பிறந்த பச்சிளம் குழந்தைகள பார்த்தீங்கன்னா, அழும்போது கண்லருந்து கண்ணீரே வராது. ஆனா சவுண்ட் மட்டும் வரும். சோ அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த குழந்தைகளுடைய அந்த லாக்ரிமல் சுரப்பி முழுவதுமாக வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்காது. சோ போதுமான கண்ணீர அவை உற்பத்தி செய்யாது. அவை வளர வளர தான் வந்து அந்த லாக்ரிமல் சுரப்பி வந்து வளர்ச்சி அடையும். இதுவரைக்கும் நாம 3 வகையான கண்ணீர் இத பத்தி பார்த்தோம். நெறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முதல கண்ணீர். இவன் பாரு முதல கண்ணீர் வடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முதலை கண்ணீர், குரோக்கடைல் டியர்ஸ் அப்படின்னா என்ன? இதற்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெருசா அறிவியல் காரணம்லாம் கிடையாதுங்க. நெறைய கதைகள் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து யாராவது உண்மையிலேயே மனசார வருந்தி ஃபீல் பண்ணி கண்ணீர் வடிக்க மாட்டாங்க. சும்மா வெளிப்புற நடிப்புக்காக கண்ணீர் வடிப்பாங்க. இதுதான் முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? இது ஏன் அடிப்படையா இந்த கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலைகள் தண்ணீர்ல இருக்கும், தரையில இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அது தரையில வந்து ஏதாவது ஒரு இரையை சாப்பிடும்போது, அப்போ அந்த தரை பகுதியில இருக்கக்கூடிய வெப்பமான காற்று அதோடைய கண்கள்ல படும்போது, அவை கண்ணீர் சுரப்பிகளை தூண்டி கண்ணீர வர வைக்குது. சோ அதனால அதுக்கு வந்து கண்ணீர் வரும். நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும்னா, முதல்ல ஒரு இரைய சாப்பிடும்போது, அந்த இரைக்காக அழுது கொண்டே சாப்பிடுது. அதாவது அத பரிதாபப்பட்டு நினைத்துக் கொண்டே அத சாப்பிடுது அப்படின்னு சொல்லி நினைப்போம். இது ஒரு கதைங்க. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, போகோராட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு வகையான நரம்பியல் பிரச்சனை இருக்கு. இத நாம இன்னொரு வார்த்தையில குரோக்கோடைல் டியர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சில பேருக்கு என்ன ஆகும்னா, அவங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய இந்த நரம்புகள், இந்த ஃபேஷியல் நர்வ்ஸ் எல்லாமே வந்து பாதிப்படைந்து அவங்களுக்கு செயலிழந்து போகும். ஃபேஷியல் நர்வ் பால்சி அதோடைய பேர். ஸோ முகம் வந்து அவங்கனால பேச முடியாது, திருப்ப முடியாது ஒரு பக்கம், இந்த வாய அசைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். ஃபேஷியல் நர்வ் பால்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு. சில நேரங்கள்ல என்ன ஆகும், இந்த நரம்புகள் மறுபடியும் அந்த நர்வ் ஃபைபர்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகும். மறுபடியும் உருவாகும். ஸோ அப்படி உருவாகும்போது அவங்களுடைய இந்த சலைவரி கிளாண்ட் இந்த உமிழ்நீருக்கு போகக்கூடிய நரம்புகள் தவறுதலாக அவங்களுடைய லாக்ரிமல் கிளாண்ட் கண்ணீர் சுரப்பில போய் கனெக்ட் ஆயிடும். சோ அதனால என்ன ஆகும்னா அவங்க ஒவ்வொரு முறை சாப்பிடும்போது நமக்கு உமிழ்நீர் தேவை இல்லையா சலைவா அது உற்பத்தி ஆகுறதுக்கு பதிலா அவங்களுக்கு லாக்ரிமல் கிளாண்ட்ல இருந்து கண்ணீரும் உற்பத்தி ஆகும். சாப்பிடும் போதோ இல்லைன்னா உணவை பார்க்கும் போதோ நமக்கு எச்சில் வருது இல்லையா சோ அதற்கு பதில் அவங்களுக்கு கண்ணீர் வரும். சோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்கள தான் நாம குரோக்கோடைல் டியர் சிண்ட்ரோம் அல்லது போகோராட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை வந்து முதல கண்ணீரோட கம்பேர் பண்ணா மெடிக்கலா இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். சோ இந்த வீடியோ மூலமா கண்ணீரை பற்றி நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நன்றி.